அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இன்னைக்கான தலைப்பு அமல்களின் சிறப்புலேருந்து திருக்குர்ஆனின் சிறப்புகளை பற்றி நான் பார்க்க இருக்கிறோம். சிபாரிசு செய்யும் சூரா. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குர்ஆனில் 30 ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா இருக்குது. இதை ஓதுகின்ற மனிதனுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வரை அது சிபாரிசு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் தபாரக்கல்லதி என்னும் சூறாவாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். தபாரக்கல்லதி சூறா சம்பந்தமாக, இந்த சூறா ஒவ்வொரு மமினுடைய மனதிலும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்பதாக என் பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த மனிதர் தபாரக்கல்லதி சூறாவையும் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூறாவையும் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் ஓதி வர்றாங்களோ அவர் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்கியவரை போன்றவராவார் என்று ஒரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அறிவிப்பில் யார் இந்த 2 சூறாக்களையும் ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கு 70 நன்மைகள் எழுதப்பட்டு 70 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அறிவிப்பில் இந்த 2 சூறாக்களையும் ஓதி வர்றவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவில் வணங்கியதற்கு சமமான நன்மைகள் எழுதப்படும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூறாவையும் தபாரக்கல்லதி சூறாவையும் இந்த 2 சூறாக்களையும் ஓதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவே மாட்டார்கள் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் தபாரக்கல்லதி சூறாவை ஓதி நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நண்பனாக அதை பெற்று, அதை மட்டும் ஓதாமல் அனைத்து சூறாக்களையும் ஓதி இம்மையில் வெற்றி பெற்று நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ்.